Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸைஸ் 7.3ல 5th சம்மும் 6th சம்மும் பார்க்க போகிறோம். 5th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பிரிக்கோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 8 சென்டிமீட்டர். இதே மாதிரி எத்தனை பிரிக்ஸ் இருந்தால் ஒரு வாலை வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கு வாலோட டைமென்ஷன் வேணும். அந்த வாலோட டைமென்ஷனும் எனக்கு கொடுத்துருக்காங்க 20 மீட்டர் லென்த்து, அடுத்து பிரெத் வந்து எனக்கு 48 சென்டிமீட்டர், அடுத்து ஹைட் வந்து எனக்கு 6 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் டைமென்ஷன் ஆஃப் பிரிக் வந்து நான் எழுதிக்கிறேன். அதுக்கு டைமென்ஷன் ஆஃப் பிரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கிறேன். டைமென்ஷன் ஆஃப் பிரிக்கு அதில் லென்த் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர், பிரெத் வந்து எனக்கு 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து எனக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் வால்யூம் ஆஃப் பிரிக் வந்து கண்டுபிடிக்கணும். பிரிக் வந்து எனக்கு எந்த ஷேப்பில் இருக்குன்னா, எனக்கு கியூபாய்டல் ஷேப்பில் இருக்கும். அதனால் கியூபாய்டுன்னு எழுதிக்கிறேன். வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்மில் எனக்கு L இன்ட்டு B இன்ட்டு H. நான் லென்த் வந்து எனக்கு 24 சென்டிமீட்டர், பிரெத் வந்து எனக்கு 12 சென்டிமீட்டர், அடுத்து ஹைட் வந்து எனக்கு 8 சென்டிமீட்டர். அடுத்து இங்கே எனக்கு பிரிக்கோட வால்யூம் கண்டுபிடிக்கிறனால வால்யூம் ஆஃப் பிரிக்குன்னு நான் எழுதிக்கிறேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் வால் வந்து எழுதிக்கிறேன். வாலோட டைமென்ஷனுக்கு லென்த் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 மீட்டர், பிரெத் வந்து எனக்கு 48 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்த ஹைட் வந்து எனக்கு 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு பிரிக்கோட டைமென்ஷன் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. வாலோட டைமென்ஷன்லேயும் எனக்கு பிரெத் வந்து எனக்கு சென்டிமீட்டரில் இருக்குது, மற்றது எல்லாமே எனக்கு மீட்டரில் இருக்குது. அப்படின்னா இந்த மீட்டரில் இருக்கிறத நான் சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா 100ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு இங்கே 20 இன்ட்டு 100, அடுத்து பிரெத் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகாது, ஹைட்டுக்கு வந்து 6 இன்ட்டு 100 கிடைக்கும். அப்படின்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு 20ஓட 100 வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 2000 கிடைக்குது சென்டிமீட்டர். அடுத்து ஹைட்டுக்கு வந்து 6ஓட 100 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 600 சென்டிமீட்டர் கிடைக்குது. பிரெத் வந்து எனக்கு 48 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வாலுமே வந்து ஒன் ஆஃப் தி கியூபாய்டல் ஷேப்பில் தான் இருக்குது. அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு எனக்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே லென்த் வந்து எனக்கு 2000 சென்டிமீட்டர், பிரெத் வந்து எனக்கு 48 சென்டிமீட்டர், ஹைட் வந்து எனக்கு 600 சென்டிமீட்டர். இது ஒரு வாலோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுனால வால்யூம் ஆஃப் வால்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எத்தனை பிரிக்ஸ் இருந்தால் அந்த வாலை கன்சிடர் பண்ண முடியுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் பிரிக்ஸ் ரெக்வயர்டுன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வால்யூம் ஆஃப் வாலையும் வால்யூம் ஆஃப் பிரிக்கையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு எத்தனை பிரிக்ஸ் வந்து வேணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வால்யூம் ஆஃப் வால் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிரிக்ஸுன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். நான் வால்யூம் ஆஃப் வால் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா 2000 இன்ட்டு 48 இன்ட்டு 600ன்னுட்டு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பிரிக் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8. இப்போ நான் இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். கேன்சல் அவுட் பண்ணேன்னா இது 12 1s, இது எனக்கு 12 4s. அடுத்தது இது 4 1s, அடுத்து இது 4 2s. அடுத்து இதை நான் 6 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 6 4s 24, அடுத்து 6 1s 6, மீதி இருக்கிற 0வை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 1s, அடுத்து 2000s. அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 2s, இது 2500s. திருப்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 இன்ட்டு 250 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு மீதி என்ன இருக்குன்னா 250 இன்ட்டு 100ன்னு இருக்குது. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 20,000 கிடைக்குது. அப்படின்னா பிரிக்ஸ் ரெக்வயர்டு to construct a wall is 25,000. ஒரு வால் அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷன் படி ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா மொத்தம் 25,000 பிரிக்ஸ் வந்து தேவைப்படும். அடுத்தது 6th சம். அடுத்து 6th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கண்டெய்னர் அதோட வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1400 மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் அண்ட் பிரெத் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க 15 மீட்டர் அண்ட் 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டெய்னர் வந்து கியூபாய்டல் ஷேப்பில் இருக்குது, அதனால தான் லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. நான் வால்யூம் ஆஃப் கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு
லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1400 கொடுத்துருக்காங்க. அதனால் வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு பதிலாக நான் 1400 எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு லென்த் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து எனக்கு 18 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 8 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 15 × 8 இன்ட்டு ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஹச்ன்னே வச்சுக்கிறேன். ஹைட்டு கண்டுபிடிக்கணுங்கிறனா ஹைட்டை ஒரு சைடு வச்சுட்டு மீதி இருக்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா 1400 டிவைடட் பை 15 × 8 கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப எனக்கு டிவிஷன் ஆகும். இப்போ நான் இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 4 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 4 2s are 8. அடுத்தது 4 3s are 12. மீதி வந்து எனக்கு 2 கிடைக்கும். 4 5s are 20. அடுத்து ஒரு 0 கிடச்சிருக்கு. அடுத்தது 5 டேபிளில் கேன்சல் பண்ணுன்னா 5 3s are 15. அடுத்து இதை கேன்சல் பண்ணுன்னா 5 7s are 35. அடுத்து இங்கே 0 இருக்குது. அந்த 0வை எழுதிக்கிறேன். அடுத்து இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 1s are 2 3s are 6. அடுத்து 2 5s are 10. கொஷினில் வந்து இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஒரு கண்டெய்னரோட வால்யூம் வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1440 கொடுத்துருக்காங்க. கொஷினில் தப்பாக எழுதியிருக்கேன். அப்படின்னா இங்கே எனக்கு 1440 சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா கேன்சல் பண்ணுறது திருப்பி பண்ணிடும். அப்படின்னா எனக்கு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1440 டிவைடட் பை 15 × 8 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 4s are 8. அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 7s are 14. அடுத்து 2 2s are 4 0. அடுத்து இதை நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? திருப்பி 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 4 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 4 1s are. அடுத்தது 4 1s are 4. மீதி வந்து எனக்கு 3 இருக்கும். அப்படின்னா 32. 32ங்கிறப்ப எனக்கு 8 4s are 32. நான் 8 எழுதிக்கிறேன். இந்த 0வை நான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து இப்போ நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 5 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 5 3s are 15. அடுத்தது எனக்கு 5 3s are 15. மீதி வந்து எனக்கு ஒரு 3 இருக்கும். அடுத்து 6 5s are 35. அதனால் இங்கே நான் 6 எழுதிக்கிறேன். இப்போ நான் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 3 1s are. அடுத்து 3 12s are. நான் ஹைட் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 12 மீட்டர் கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.